அப்புறம் அடுத்து பெஸ்ட் செல்லர் ஆஃப் 2024. நம்மளும் அது ஒரு கண்ணன் பண்ணணும். நாங்கள் ஆக்சுவலி 2 வாரமாக ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு பஞ்ச் வந்து கிடைக்க மாட்டேங்குது. பஞ்ச் நம்ம அப்போ பண்ணது, கொச்சினில் பண்ணது, அதுக்கப்புறம் இன்னும் பண்ணலை. 40 வருஷம் ஸ்ட்ரீக்கை வந்து மாருதியோட ஸ்ட்ரீக்கை வந்து இது பண்ணது. ஏன்னா இந்த ஸ்ட்ரீக்குன்னு சொல்லும்போது இந்த ரெஸ்ல் மேனியாவில் வந்து இந்த அண்டர்டேக்கருக்கு ஒரு அன்புரோக்கன் ஸ்ட்ரீக் இருக்கு. அது ஒரு கால் பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தியா, நான் வந்து அந்த காலத்தோட ஆள்னால ரெஸ்லிங் இப்போ பார்க்குறது அந்த டைம் போச்சு. அப்போவே பயங்கர சங்கடமாக இருந்தது. சே, அது ஒரு 34 35 எல்லாம் போயிட்டு இருந்திருக்கணும். இதில் பிரேக் ஆச்சு 33லன்னு நினைக்கிறேன். 33 இருக்கும். 23 இன்னும் 30 வந்திருக்கு, 20 இல்லை மேபி. அது பாரு, எனக்கு மறந்து. அதே மாதிரி இது நமக்கு சங்கடம் ஒன்றும் இல்லாத விஷயம் தான். ஏன்னா வந்து மாருதியோட நாமினேஷன் பொறுத்தவரை ஸ்மால் காரில் வேற யாருமே அன்னைக்கு இதுவரை போட்டி இல்லை. ஆனால் இது என்னன்னா, ஒரு பீப்புள் வந்து சேஃப்டியை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, பீப்புளுக்கு வந்து ப்ரையாரிட்டியில் சேஃப்டி ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்கிறதோட எடுத்துக்காட்டு தான் பஞ்சோடைய சேல்ஸ். 2,02,000 யூனிட்ஸ் வந்து இருக்கு. தொட்டு பின்னாடி வந்து பார்த்தோம்னா வேகனார் இருக்குது 1.9, பின்னாடி இருக்கிறத பார்க்கணும். எர்டிகா 1.9, பிரஸ்ஸா 1.8, கிரெட்டா 1.86. இப்போ இது பஞ்சை பொறுத்தவரை பெட்ரோல், சிஎன்ஜி, இவி. பஞ்ச் இவியும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. நல்ல விஷயம். டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர். இன்னைக்கு இந்த மாசத்தோட கணக்கு, ஐ மீன் டிசம்பரோட கணக்கு அப்படி தானே. தேர்டு ஹிண்டே, அதுக்கு பக்கத்தில் மகேந்திரா இருக்கு. இனி அப்படி இவங்களுக்குள்ள சண்டை போட்டு ரீசெண்டாக ஒரு மீம்ஸ் நான் பார்த்தேன். டாட்டாவும் ஹிண்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, செகண்ட் யாருன்னு. இதுக்கு இடையில குறுக்கால மகேந்திரா வந்துட்டே தள்ளங்கடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும். செகண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாசத்துல மகேந்திரா வந்துடும். அப்புறம் டாட்டா ஹிண்டே அப்படி ஏறி இருப்பாங்க.